ஆல் தி பெஸ்ட். தென்மொழி, லிஸ்ட்ல உன் பேர் வந்துருச்சுடி. வாழ்த்துக்கள். அதே எப்படி நீதான் எல்லா டெஸ்ட்லயும் என்னை விட நல்லா பண்ண, உன்னை விட்டுட்டு என்ன கூப்பிடுறாங்க? நீ தேவையில்லாம குழப்பிக்காத. போடி போ. உன் பேரு தானே தேன்மொழி. கூப்பிடுறான்ல, வரலாம்ல, வாங்க. குடியா. சூப்பர் தேனு, நினைச்சத சாதிச்சிட்ட. ரொம்ப சந்தோஷம்டி. நீயும் செலக்ட் ஆனாதான் எனக்கு சந்தோஷம் மயிலு. அதுவும் நடக்கும், எனக்கு நம்பிக்கை இருக்கு. சக்தி, வாழ்த்துக்கள். ரேவதி, தேங்க்யூ சார். சார் அவ்வளவுதான் சார். என்ன மயிலு, எந்த லிஸ்ட்லயுமே உன் பேர் வரவே இல்ல. எனக்கு கிடைக்கலனாலும் பரவாயில்ல, உன்னை செலக்ட் பண்ணாம விட்டதெல்லாம் ரொம்ப அநியாயம்டி. இந்த ஆள் தான் வேணும்னே ஏதோ உள்ளடி வேலை செஞ்சிருக்கான். அது தெரிஞ்ச விஷயம் தானே தேனு. நம்ம எதிர்பார்த்தது தானே நடந்திருக்கு. என்னால இதை ஏத்துக்க முடியலடி. உனக்கு கிடைக்காத ஆர்டர் எனக்கு தேவையே இல்ல. இந்த ஆள் மூஞ்சிலே கிழிச்சு போட்டு வந்துடுறேன். இரு, ஏன் இப்படி இருக்க? இது ஏன் பிரச்சனை தானே, நானே பேசி முடிச்சுக்கிறேன். எல்லாரும் கவனிங்க. இதுல யார் யார் பேர் வரலையோ அவங்க எல்லாம் இந்த முறை செலக்ட் ஆகல. செலக்ட் ஆகாதவங்களுக்கெல்லாம் ஆல் தி பெஸ்ட். நெக்ஸ்ட் டைம் நல்லா பிராக்டிஸ் பண்ணி நீங்க செலக்ட் ஆகுங்க. இப்ப எல்லாரும் கிளம்பலாம். நான் ஏன் செலக்ட் ஆகலன்ற காரணம் எனக்கு இப்ப தெரிஞ்சாகணும். மயிலு, எனக்கு 1008 வேலை இருக்கு மயிலு. தோத்து போனவங்கலாம் வரிசையா நான் போய் நின்னு நீ இதனாலதான் தோத்து போயிட்டேன்னு காரணம் சொல்லவும் முடியாது, சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது. நீ தோத்துட்டனா தோத்துட்டதுதான். வேணும்னா அடுத்த வருஷம் வந்து செலக்ஷன்ல கலந்துகிட்டு ரொம்ப நல்ல ட்ரைனிங்கோட வந்து ஜெயிச்சு பாரு. இப்போ உன் சான்ஸ் முடிஞ்சிருச்சு. அரட்டுமா? நில்லுங்க சார். சரியான காரணத்தை சொல்லாம நீங்க இங்க இருந்து போக முடியாது. லூசா மயில, நான் தான் நீ ஒழுங்கா பர்ஃபார்ம் பண்ணலன்னு சொல்லிக்கிட்டே இருக்கனே, அதையே கேட்டுக்கிட்டு இருக்க. எதுல சார் பெர்ஃபார்ம் பண்ணல? எல்லா டெஸ்ட்லயும் உங்க கட் ஆஃப் மார்க்க தாண்டி தான் நான் ஸ்கோர் பண்ணிருக்கேன். நீங்க சொன்ன நேரத்துக்குள்ள 400 மீட்டர்ஸ் நான் கம்ப்ளீட் பண்ணிருக்கேன். இல்ல, கடைசி ரவுண்ட் நீ ஓடல. சாமி நான் இல்லாம நின்னுட்ட. பொய் சொல்லாதீங்க சார். இவ எனக்கு முன்னாடியே ஓடி முடிச்சிட்டா. அத நான் பார்த்தேன். தபார், நீ பாத்தியோ கேட்டியோ எனக்கு தெரியாது. கலாட்டா பண்ணாம மரியாதை அவன் ஃப்ரெண்ட கூட்டு ஓடி போயிடு. இல்ல நியூசன்ஸ் கேஸ்ல உள்ள போட்டுருவேன், ஜாக்கிரதை. நில்லுமா. நீ சரியா பெர்ஃபார்ம் பண்ணலன்னு உன்னை செலக்ட் பண்ணல. அதை ஏத்துக்காம ஏன் பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? செலக்ஷன் நேர்மையா நடந்தா நான் பிரச்சனை பண்ண மாட்டேன் சார். ஆனா எதுவுமே அப்படி நடக்கல.
ஃபைட்டரையும் நான் முழுசா முடிச்சிட்டேன் சார். ஆனா ஸ்டாமினா இல்லாம நான் நின்னுட்டேன்னு இவர் போய் சொல்றாரு சார். சார், எனக்கு ஸ்டாமினா இருக்குங்கிறத இவருக்கு நான் நிரூபிக்கணும் சார். எனக்கு ஒரு நியாயமான முடிவு கிடைக்கணும். யோ, இந்த பொண்ணுக்கு ஸ்டாமினா இல்லன்னு எப்படியா சொல்ற? சார், அப்பா அவங்க ஓடாம நின்ட்டாங்க சார். இல்ல சார், அப்பவும் அவ ஓடிட்டா. இவர்தான் ஓடலன்னு பொய் சொல்றாரு. அப்படியா? இந்தா, உனக்கு செலக்ஷன் ஆர்டர் நான் தரேன். யூ ஆர் செலக்டட். என்னம்மா அப்படி பாக்குற? எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலடி. ஏன் கண்ணி பட்டுடு போல இருக்கு. காக்கி யூனிஃபார்ம் உனக்கு ரொம்ப எடுப்பா இருக்கு மயில. தங்க மயில் மா, உன் பொண்ணுக்கு நேம் பேட்ச் எல்லாம் கொடுத்துட்டாங்க பாருமா. உன்னை இப்படி பார்க்க எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. சாமி கும்பிட்டு கிளம்புன. சரிம்மா, நீங்களும் வாங்க. மணிமேகலை வாமா 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 வா. சார், என் பேரு மணிமேகலை இல்ல, தங்கமயில். ஐயோ, நீ வர வாமா. வந்துட்டேன் சார். குயிக் குயிக் குயிக். நான் இந்த மாதிரி தான் சொன்னேன். போடு 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 போடுமா. ஐயோ சார், எனக்கு எதுக்கு இதெல்லாம்? நோ 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 நோ. இங்க பாருங்க, நீங்க எதுவுமே பேசக்கூடாது. உங்களை கோலாகலமா வரவேற்குங்கிறது ஆண்டவனுடைய உத்தரவு. ஆண்டவன் சொல்றான், அருணாச்சலம் கேக்குறான். ஓகே வாங்க மேடம். ஐயோ மேடம், இருக்கட்டும் மேடம், இதெல்லாம் கழட்டாதீங்க. அதிகாரி சார் அப்புறம் எங்களை திட்டுவாரு. அப்படியே போய் அதிகாரி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. வாங்க வாங்க மேடம். அட வாங்க மேடம், வாங்க வாங்க மேடம். வாங்க வாங்க. வாங்க மேடம், வாங்க வாங்க மேடம், வாங்க 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 வாங்க. சார், நல்ல போலீஸ் பட்டம் ஒன்று போடுங்க சார். அப்பதான் மேடமோட என்ட்ரிக்கு கரெக்டா இருக்கும். போட்டுருவோம். வாங்க வாங்க மேடம், வாங்க 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 வாங்க. உள்ள போங்க மேடம். போங்க போங்க. யோசிக்காம போங்க. இன்னைக்காவது போய் வேலையை பாக்குறீங்களா? நீ கான்ஸ்டபிள் வேலைக்கு தானே செலக்ட் ஆன? எனக்கு தெரியாம எப்போ ஐபிஎஸ் ஆன? எஸ்பி சார் கொடுத்த ஆர்டர்ல டைரக்டா ஐபிஎஸ் எழுதி கொடுத்துட்டாரோ? நான் ஐபிஎஸ் எல்லாம் ஆகல சார். இந்த ஸ்டேஷன்ல கான்ஸ்டபிளா தான் வந்திருக்கேன். இந்த
இந்த ஆணவம் உன் தலையில ஏறிட கூடாதுங்கிறதுக்காகத்தான் உன்னை என் ஸ்டேஷனுக்கே வர வச்சேன். என்ன பரமன் சார், உங்களுக்கும் அறிவில்ல? இதுக்கு அறிவு இருக்கானே கேட்டிருக்கலாம். ஒரு ஐபிஎஸ் ஆபீசருக்கு ஆப்டர் கான்ஸ்டபிளுக்கு உங்களுக்கு வித்தியாசம் இல்ல? இத்தனை வருஷமா சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல? இவளுக்கு போய் மாலைய போட்டு பட்டாசையும் வெடிச்சு கேவலமா இருக்கு சார். நாடகத்தையும் போட சொல்லிட்டு நம்மளையும் கேவலப்படுத்துறது பாத்தியா? 3 ஸ்டார் இருந்தா பெரிய சூப்பர் ஸ்டார் நினைப்பு. என்ன பரமன் சார், ஏதாவது கருத்து இருக்கா? ஐயோ, எங்களுக்குன்னு எந்த கருத்துமே இல்ல. உங்க கருத்து தான் எங்க கருத்து. அது ஆண்டவரே, இந்த பொண்ணு யாருன்னு எங்களுக்கு தெரியாது. நீங்க சொன்ன ஆபீசர் நினைச்சுதான் வெடிய போட்டோம். இந்த பட்டாசு புகையில இந்த பொண்ணு என்ன யூனிஃபார்ம் போட்டிருக்குன்னு தெரியாம மாலையை போட்டோம். உன்னாலதான் இனிமே 7:30 ஆரம்பிக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஆண்டவரே, ஏற்கனவே 7:30 ஆரம்பிச்சிருச்சுங்க. அதாவது இந்த பொண்ணுனால நம்ம டியூட்டி டைம் வேஸ்ட், பணம் வேஸ்ட், மாலை பட்டாசுன்னு எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா நிறைய செலவு பண்ணிட்டோமே. ஆமால. சரி, இவளோட முதல் மாச சம்பளத்துல என்ன செலவாச்சோ அதை பிடிச்சிருங்க. இந்த ஸ்டேஷன்ல உன்னோட முதல் வேலை என்னன்னு தெரியுமா? உன் சீனியர் ஆபீசருக்கு சல்யூட் அடிக்கணும். எங்க சல்யூட் அடி பாப்போம். சார், சத்தன்னு சல்யூட் அடிக்கிற, நல்லா அடி. அடிங்கிறேன். உன் ட்ரைனிங்ல என்ன கிழிச்சேன்னு எனக்கு தெரியல. ஒரு சல்யூட் கூட சரியா அடிக்க தெரியல. உன்னை எல்லாம் இந்த டிபார்ட்மெண்ட்ல வச்சுட்டு எப்படி நான் மக்களுக்கு நன்மை செய்யறது? ஒன்னா மாதிரி ஆளுங்கெல்லாம் என் கழுத்து இருக்கிறதுக்குன்னே இங்க வந்து சேர்றீங்க. ஒன்ன சொல்லி குத்தம் இல்ல, உனக்கு ஸ்பெஷலா ரெக்கமெண்ட் பண்ணி கையெழுத்து போட்டு அனுப்பிச்சாரே, அவரை சொல்லணும். இந்த தெரு முனையில ஒரு டீ கடை இருக்கு, அங்க போய் ஸ்டேஷன்ல இருந்து வரேன் 6 டீ சூடா கொடுங்கன்னு வாங்கிட்டு வா. அப்படியே சூடா 2 போண்டா வாங்கிட்டு வா. புரியுதா? என்ன முழிக்கிற? சீக்கிரம் போய், எனக்கு தலைவலிக்குது. இதெல்லாம் உன் கடமையில தான் சேரும். திஸ் இஸ் ஆல்சோ யுவர் டியூட்டி. மணி 9:30 தான் ஆகுது. மயில் 10 மணிக்கு வருவாளா இல்ல முன்னாடியே வந்துட்டாளான்னு தெரியலையே. என்ன பண்றது? இதானே? சரிங்க சார். நோட் பண்ணிக்க. மேடம், என்ன வேணும்? தங்கமயில பார்க்கணும். நீங்க யாரு? மயிலோட ஃப்ரெண்டு மேடம். ஹலோ 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 ஹலோ.
தம்பி இங்க வாங்க. என்ன தம்பி குருமூர்த்திய புதுசா பாக்குற மாதிரி குருன்னு பாக்குறீங்களே? இந்த ஆள் எப்படி இந்த ஸ்டேஷன்ல இருக்கான்னு பாக்குறீங்களா? சஸ்பெண்ட் முடிஞ்சதும் எஸ்பி சார் எனக்கு இங்கதான் அப்பாயின்மெண்ட் கொடுத்தாரு. சும்மா ஒரு எக்ஸ்ட்ரா அடிஷனலா ஏற்காடு ஸ்டேஷனுக்கு வந்திருந்தேன், அவ்வளவுதான். அந்த 3 லட்சம் ரூபாய் மேட்டர்ல என் பேரை டேமேஜ் பண்ணது நீங்க தானே? சார், அந்த விஷயத்திலயும் நீங்க தான் தப்பு பண்ணீங்க. தப்பு நான் செய்யல தம்பி, அந்த முட்டா பசங்க செஞ்சாங்க. அந்த பணம் உங்களோடதுன்னு அவனுங்க சொன்னதுல தான் நான் குழம்பி போயிட்டேன். அதை விசாரித்து ஒரு தீர்வு எடுக்கிறதுக்குள்ள நீங்க அவசரப்பட்டீங்க. சார், முடிஞ்சு போன விஷயத்தை பத்தி இப்ப எதுக்கு சார் பேசுறீங்க? நீங்க சொல்றதும் சரிதான் தம்பி. காயம் 6 நாளும் வாடு அப்படியே தங்கிறது இல்ல. சரி, அதை விடுங்க. வழக்கமா எல்லாரும் ஸ்டேஷனுக்கு புகார் கொடுக்கத்தான் வருவாங்க. ஆமாங்க. தம்பி பொக்கையோட வந்திருக்காரு. பொக்கே கொடுத்து பாராட்டுற அளவுக்கு நம்ம ஏதாவது நல்லது பண்ணிருக்கோமா என்ன? அதுக்கு வாய்ப்பே இல்லைங்க ஆண்டவரே. சார், இந்த பொக்கேவை நான் மயிலுக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன். மயிலு தங்க மயில ஒரு ஹாட்டான வேலைக்கு அனுப்பிச்சிருக்கேன். அந்த சூடாறதுக்குள்ள அவங்க இங்க வந்துருவாங்க. தம்பி அது வரைக்கும் இங்க வெயிட் பண்றீங்களா? ஓகே சார், உட்காருங்க. அட உட்காருங்க. ஓகே சார். தம்பி நீங்க எந்திரிச்சிட்டீங்க, நீங்க உட்காருங்க. இந்த இருக்கிற டீ கடையில போய் டீ வாங்கிட்டு வரதுக்கு உனக்கு இவ்வளவு நேரமா? கல்யாணத்துக்கு வர சொன்னா கருமாதிக்கு தான் வருவ போல. டீ கடையில கூட்டமா இருந்துச்சு சார். டீ கடைனா கூட்டமா தான் இருக்கும். ஆனா நாம போய் நின்னா நம்ம காக்கி சட்டைய பார்த்தத நம்மளதான் முதல்ல கவனிக்கணும், நீ கவனிக்க வைக்கணும். கடைநிலை ஊழியரா இருக்கிற கான்ஸ்டபிள் தான் இதெல்லாம் செய்யணும். நான் இத சொல்றதுக்கான காரணமும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி சரி, டீ சூடாறதுக்குள்ள கொண்டு போய் கொடு. ஐயா, உனக்கு பண்பாடு தெரியாதோ? விருந்தாளிகளை கவனிக்கிறதாமா நம்ம பண்பாடு. தம்பி உனக்கா இங்க வந்து எவ்வளவு நேரமா காத்துட்டு இருக்காரு. அவர் இருக்கிற மூட்ல சூடா டீ குடிக்கணும்னு ஆசை இருக்கும். கொண்டு போய் கொடு. மயிலே, ஓகே சார் கோவமா இருக்காரு. நீ போமா. எல்லாரும் கை தட்டுங்க. ஓகே தம்பி இருங்க, வரலாறு ரொம்ப முக்கியம். பதிவு பண்ண வேண்ட மாட்டவரே. அட சரிங்க, கொடுங்க கொடுங்க.
சார், ஒரு மேல் அதிகாரியா மயில எவ்வளவு வேணாலும் வேலை வாங்குங்க. ஆனா பழைய பகைய மனசுல வச்சுக்கிட்டு மயில பழி வாங்காதீங்க. நான் மயிலு உன் ஆளு என்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணிட்டு போறானா இல்ல என்ன மிரட்டிட்டு போறானா? ஒன்னா தான் கேக்குற, சொல்லு. எனக்கு தெரியல சார். நடிக்காத. பணமும் வேணாம், உறவும் வேணாம். அன்னைக்கு அந்த பேச்சு பேசுன. நீ பேசின பேச்சுக்கு அவன் உன் பக்கமே வந்திருக்க கூடாது. ஆனா அவன் ஸ்டேஷனுக்கே வந்து வாழ்த்து சொல்லிட்டு போறானா, அதுக்கு என்ன அர்த்தம்? இது என் கண்ட்ரோல்ல இருக்கிற ஸ்டேஷன். இங்க நான் வச்சதுதான் சட்டம். இதுக்குள்ள யாரும் வரவும் முடியாது, வரவும் கூடாது. உனக்கு பின்னால அந்த ஜீவா இருக்கிறான், அவனுக்கு பின்னால எஸ்பி இருக்காருன்ற அந்த திமிர்ல ஆட்டம் போட்ட தொலைச்சிருவன். ஜாக்கிரதை. எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் அங்க இருக்கிற பொம்பளைங்களை பிசிக்கலா டார்ச்சர் பண்றதுக்கு 4 பேர் இருப்பாங்க, தெரியுமா உனக்கு? சாரு பேச்சோட நிறுத்திட்டாருன்னு சந்தோஷப்படு. தப்பான ஆள்கிட்ட மாட்டி இருந்தனா ஒரு நாள் கூட நீ இங்க தாக்கு பிடிக்க முடிஞ்சிருக்காது. நீயும் சாரும் பேசினதுல இருந்தே உங்களுக்குள்ள ஏற்கனவே பிரச்சனை இருக்குன்னு புரிஞ்சிருச்சு. அத மனசுல வச்சுக்கிட்டு தான் சார் உன்னை வச்சு செய்யறாரு மட்டும் நினைக்காத. வேற ஒருத்தரா இருந்தாலும் இதுதான் இங்க நடக்கும். இங்க பாரு, இந்த வேலையில செய்யற யாரா இருந்தாலும் இதெல்லாம் அனுபவிச்சுட்டு தான் இங்க வரணும். ஏதோ உனக்கு மட்டும் தான் எல்லா கொடுமையும் நடக்கிற மாதிரி புலம்பாத. கான்ஸ்டபிள் வேலைனா நீ என்னன்னு நினைச்ச? சொகுசா போயிட்டு சொகுசா வந்துடலாம் கனவு கண்டியா? சினிமாவில எல்லாம் நம்மள காமெடியா காட்டுவாங்க, ஆனா உண்மையிலேயே நமக்கு எல்லாமே டிராஜடி தான். அப்படி எல்லாம் இல்ல மேடம். அக்கா அக்கா, இதெல்லாம் எவ்வளவு கஷ்டம் இருக்குன்னு எனக்கும் தெரியும்க்கா. ட்ரைனிங்ல கத்து கொடுத்தத வச்சு மட்டும் பேசாத. வேலைன்னு வரப்போ நம்ம எதிர்பார்க்காத மாதிரி நிறைய பிரச்சனைங்க வரும். இப்படி ஒரு குழப்பம் நமக்கு தேவையான கூட தோணும். இதையெல்லாம் தாண்டி வரணும்னா உன் உடம்பு ஃபிட்டா இருந்தா மட்டும் போதாது. எவ்வளவு அடிச்சாலும் தாங்குற அளவுக்கு மனசும் வலுவா இருக்கணும். நான் உன்னை பார்க்கணும் தான் மயில வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எதுக்கு சார்? உங்களால நான் பட்ட அவமானம் போதாதா? என் மேல கொஞ்சம் கூட இறக்கப்பட மாட்டீங்களா? அதான் என்ன ஏற்கனவே நிறைய அழ வச்சுட்டீங்களே, இன்னும் என்ன மிச்சம் இருக்குன்னு இப்படி ஏன் பின்னாடியே சுத்திட்டு இருக்கீங்க? மயில, என்னாச்சு மயில உனக்கு? ஏன் இப்படி எல்லாம் பேசுற? எனக்கு பொக்கே கொடுங்க, எனக்கு வாழ்த்து சொல்லுங்க நான் உங்ககிட்ட கேட்டேனா? ஈசன் நான் எங்க போனாலும் தேடி வந்து என் மானத்தை வாங்குறீங்க. எல்லா இடத்துலயும் அசிங்கப்பட்டு நிக்கிறதுல உங்களுக்கு அப்படி என்ன சந்தோஷம்? மயில, ப்ளீஸ் மயில, கொஞ்சம் நிதானமா பேச. இன்னைக்குதான் நீ உன்னோட கெரியரையே ஆரம்பிச்சிருக்க. அதுக்கு வாழ்த்து சொல்றதுக்காக தான் நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். வந்த இடத்துல அந்த ஆள் இருப்பாருன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஐ எம் சோ சாரி மயில. சாரிங்கிற ஒத்த வார்த்தையில நீங்க போயிடுவீங்க சார். ஆனா கேவலப்படுறது நான் தானே. மயில, இதுக்கெல்லாம் காரணம் அந்த குருமூர்த்தி தான் எனக்கு நல்லாவே தெரியும் மயில. அந்த ஆளு உன்னை வார்த்தைக்கு வார்த்தை நோகடிக்கிறத நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். எனக்கு வந்த கோவத்துக்கு அப்பவே அந்த ஆளோட சட்டையை பிடிச்சிருப்பேன். ஸ்டேஷனுங்கிறதுனால என்னால எதுவுமே ரியாக்ட் பண்ண முடியல. எனக்கு கஷ்டம் வந்தப்பெல்லாம் நீங்க எனக்கு நிறைய உதவி செஞ்சிருக்கீங்க சார். அதுக்காக நீங்க இல்லனா என்னால எதுவுமே செய்ய முடியாதுன்னு நினைச்சிட்டீங்களா? நீங்க வரதுக்கு முன்னாடியும் எனக்கு வாழ்க்கை இருந்துச்சு சார். அப்பவும் நிறைய பிரச்சனைகள்லாம் வந்துச்சு. அது எல்லாத்தையும் நான் தனியா தான் சமாளிச்சேன். இனிமேலும் சமாளிப்பேன். என் வாழ்க்கைய பாத்துக்க எனக்கு தெரியும்.
நீங்க அதுக்கு செக்யூரிட்டியா இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. மயிலு, நான் திரும்பவும் சொல்றேன், தயவு செஞ்சு உங்க வாழ்க்கைய போய் பாருங்க. மேல மேல ஏன் விஷயத்துல தலையிட்டு என்ன அசிங்கப்படுத்தாதீங்க. இதுக்கு மேலயும் என்ன தொந்தரவு பண்ணீங்கன்னா அந்த குருமூர்த்திக்கும் உங்களுக்கும் எந்த வித்தியாசமும் இல்ல. மயிலு, கண்ணு, இப்பதான் உன்னை பத்தி பேசிட்டு இருந்தோம். வா வந்து உட்கார், வா. நீ எப்ப வந்துட்டேன்னா? கொஞ்ச நேரம் ஆச்சு மயிலு. சங்ககிரி ஸ்டேஷன்ல இருந்து தேனா அப்பவே வந்துட்டான். இங்க இருக்கிற ஸ்டேஷன்ல வேலையை முடிச்சிட்டு நீ வரதுக்கு இவ்ளோ நேரமா? இவதான் சின்சியர் சிகாமணி ஆச்சேக்கா. எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சிருப்பா. அதான் உன் முகம் வாட்டமா இருக்கா. நான் கூட என்னவோ ஏதோன்னு நினைச்சிட்டேன். குடுக்கற வேலைய உண்மையா ஒழுங்கா செய்ய வேண்டிதான். அதுக்குன்னு முத நாளே உடம்ப வருத்திக்கணுமா? எப்படி ஆஞ்சு ஒஞ்சு வந்திருக்க பாரு. உன்னை இப்படி பார்க்க அம்மாக்கு கஷ்டமா இருக்கு கண்ணு. பஸ்ல கூட்டமா நெருக்கிக்கிட்டு வந்ததுனால உனக்கு அப்படி தெரியுதுமா? ஸ்டேஷன்ல வேலை எல்லாம் ஒன்னும் பெருசா இல்லம்மா. நீ என்ன நினைச்சு கவலைப்படாதம்மா. நான் வருத்தப்படக்கூடாதுன்னு ஏதோ சொல்ற. நானும் நம்புறேன். ஏண்டி, உன் தங்கச்சி தான் பஸ்ல வந்து டயர்டா இருக்குன்னு சொல்றால, உள்ள போய் காப்பி எடுத்துட்டு வா போ. அம்மா, ஆனாலும் உன் ஆட்டோ ரொம்ப அதிகமா இருக்குமா? இவ கான்ஸ்டபிள் ஆனதுக்கே எங்களை இந்த விரட்டுற. நீ ஆசைப்பட்ட மாதிரி பெரிய ஆபீசர் ஆயிட்டா ஒரு நிமிஷம் கூட உட்கார விட மாட்ட போல. ஏய், உன் தங்கச்சிக்கு இதை கூட செய்ய மாட்டியா? பால் சூடாதான் இருக்கு, போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வா போ. மயிலு, இவ்வளவு நேரம் தேனு அவ ஸ்டேஷன்ல நடந்ததையெல்லாம் கதை கதையா சொல்லிட்டு இருந்தா. உன்னோட முத நாள் வேலை எப்படி இருந்ததுன்னு நீ சொல்லு. இவ்வளவு மாதிரியே உன்னையும் மகளிர் காவல் நிலையத்துல போட்டிருக்காங்களா? இல்லம்மா. அப்போ ஸ்டேஷன்ல உன்னை தவிர மத்தவங்க எல்லாம் ஆம்பளைங்களா? இல்லம்மா, ஒரு லேடி எஸ்ஐயும் ஒரு கான்ஸ்டபிளும் அங்க இருக்காங்கம்மா. அந்த குருமூர்த்தி தான் உன் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர்னு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? இன்ஸ்பெக்டர்னு சொன்னா அம்மா ரொம்ப பயப்படுவாங்கடி. இந்த வேலையே வேண்டாம்னு சொல்லிடுவாங்க. அதனால தாண்டி நான் இப்படி அம்மா கிட்ட போய் சொல்றேன்னு எனக்கு கஷ்டமா தான் இருக்கு. எனக்கு வேற வழி தெரியலடி. புரியுதுடி, அம்மாவை எப்படியோ சமாளிச்சுட்ட. ஆனா அந்த ஆளு எப்படி சமாளிக்க போறேன்னு நினைச்சாதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சும்மாவே அவர் உன்னை சீண்டிக்கிட்டே இருப்பாரு. இப்போ அவர் ஸ்டேஷன்லயே நீ கான்ஸ்டபிளா போய் சேர்ந்திருக்க. மேலதிகாரிங்கிற திமிரில உன்னை எப்படி பாடா படுத்த போறாருன்னு நினைச்சாலே எனக்கு ரொம்ப பகீர்னு இருக்குடி. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்டி. நீ அம்மா கிட்ட எதையும் சொல்லிக்காத. என் கஷ்டம் வேதனை எல்லாம் என்னோடவே போகட்டும்டி. அதனால ரொம்ப ரொம்ப மிதமான சூடுல எண்ணெய் வச்சுக்கோங்க. இப்போ எண்ணெய் சூடானதும் இதை உள்ள சேர்த்து பொரிச்சிடலாம்.
மூழ்கி பொரியிற அளவுக்கு எண்ணெய் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்க, கொஞ்ச நேரம் இதை நம்ம திருப்பி போட்டு மறுபடியும் கொஞ்ச நேரம் வேகட்டும். இது இந்த மாதிரி நல்லா புரிஞ்சு நல்ல கலர் மாறினதும் இதை எடுத்து நம்ம வெளியே வச்சிடலாம். பாருங்க, இது இந்த மாதிரி புரிஞ்சதுக்கு அப்புறமா வெயிட்டே இல்லாம காத்து போல இருக்கும். இப்போ இதை வந்து சர்க்கரை பாகுல போட்டுடலாம். சர்க்கரை பாகு ஆறிடுச்சுன்னா லைட்டா ஒரு நிமிஷம் சூடு பண்ணிக்கோங்க. இப்போ இதை உள்ள சேர்த்துலாம். சர்க்கரை பாகு எல்லா பக்கமும் படுற மாதிரி இதை லைட்டா புரட்டி விட்டுலாம் ஒரு வாட்டி. சேர்த்ததுக்கு அப்புறமா இது வந்து ஒரு 3ல இருந்து 4 நிமிஷம் ஊறட்டும். இப்போ பாதுஷா நல்லா ஊறினதுக்கு அப்புறமா இதை எடுத்து வெளியே வச்சிடலாம். யோ ஏன் இப்படி பயமுறுத்திட்டு இருக்க? வீட்டுக்குள்ள ஆள் வந்ததே தெரியாம அப்படி என்னடி மொபைல்ல பாத்துட்டு இருக்க? சரஸ்வதி பூஜை வருது இல்ல, அதான் சாமிக்கு என்ன பண்ணலான்னு பாத்துட்டு இருக்கேன். இப்படி கதவு கேட்டு எல்லாத்தையும் திறந்து போட்டு பப்பரப்பான்னு மொபைல பாத்துட்டு இருந்தீங்கன்னா எவனாவது உள்ள வந்து உன்னை அந்த சாமி கிட்டயே அனுப்பிச்சு வச்சிருவான். கஸ்தூரி குடிச்சமா சத்தம் இல்லாம வந்து தூங்கணுமான்னு என் புள்ள நடந்துக்கிறானே, அத நினைச்சு நீ சந்தோஷப்படணும். கஸ்தூரி, இதெல்லாம் ஒரு வயசு, எல்லாத்தையும் அனுபவிக்கிற வயசு, சந்தோஷத்தை தவிர வேற எதையுமே நினைக்காத வயசு. இந்த வயசுல இப்படி இருக்கிறது தான் நார்மல். இதையெல்லாம் சீரியஸா எடுத்துக்கிட்டு நீ ஒப்பாரி வைக்காதே. நான் ஒப்பாரி வைக்கலங்க, உங்களை எச்சரிக்கை பண்றேன். சின்ன வயசுல நீங்க அப்படி இப்படி இருந்தாலும் அதுக்கப்புறம் ஒரு கட்டுக்குள்ள வந்துட்டீங்க. அதனாலதான் ஒரு மரியாதையான வேலையில இருக்கீங்க, ஒரு கௌரவமான வாழ்க்கைய நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க. என் புள்ளையும் கௌரவமான வாழ்க்கை வாழ்வான். ஒரு கட்டத்துக்கு பிறகு அவனுக்கே பொறுப்பு வந்துடும். அத பத்தி எல்லாம் நீ கவலைப்படாத. இத பாருங்க, அவன் சரியாகணும்னா நீங்க கொஞ்சம் இழுத்து பிடிக்கணுங்க. உனக்காகத்தான் அப்பா பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கேன். ஐயோ அப்பா, எனக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்ல. நான் ட்ரெஸ் மாத்திரம் வெளியே கிளம்பணும் அர்ஜென்ட்டா. இந்நேரத்துக்கு எங்கடா போற? எனக்கு ஒரு பர்த்டே பார்ட்டி இருக்குமா. தம்பி, உன் கூட பேசி எவ்வளவு நாள் ஆச்சு? நீ பிரியாணி சாப்பிட்டுக்கிட்டே இரு, அப்பா அப்படியே உங்க கூட பேசிட்டே. ஐயோ டாட், போதும். உங்க பழைய கதையெல்லாம் பேசி என்ன சாவடிப்பீங்க. அதெல்லாம் கேட்கறதுக்கு நேரம் இல்ல. அம்மா, இன்ஃபேக்ட் நான் இன்னைக்கு நைட் வீட்டுக்கு வர மாட்டேன். வர மாட்டியா? இது என்னடா புது பழக்கம்? ஏன் தங்கனா என்ன? எதுக்கு நீ இவ்ளோ டென்ஷன் ஆகுற?